Good morning to all. I welcome you all for today's online class. Today I am going to start with Unit 9, Electrochemistry. So first I start with introduction. So commonly materials we are classified into three types: conductors, insulators and semiconductors. So conductors na ஒரு மெட்டீரியல் வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுச்சுன்னா ஸோ அது வந்து கண்டக்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம். ஸோ மெட்டீரியல் வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா அது இன்சுலேட்டர்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிவிசி, பேக்கிலைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று செமிகண்டக்டர். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும்னா கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ அது வந்து செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம எதை பற்றி டீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்னா அதோட மூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ அண்ட் தென் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் அண்ட் தி கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இப்போ வந்து பேட்டரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் வந்து என்ன ஆகும்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்டர் கன்வர்ஷன் ஆகிறத பற்றி ஸோ படிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைடு எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிட்டு ஸோ அயான்ஸாக வந்து பிரிஞ்சிரும். சப்போஸ் சோடியம் குளோரைட் டிசால்வ் பண்ணும்போது அது எப்படி செப்பரேட் ஆகும்னா ஸோ Na பிளஸ் அயான் அண்ட் Cl மைனஸ் அயானாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பொட்டாசியம் குளோரைடு வந்து K பிளஸ் அயான் Cl மைனஸ் அயானாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அயான்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ வென் அன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அப்ளைடு டு சச் அன் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அந்த அயான்ஸ்ல வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ அந்த அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது, சார்ஜ் வந்து கேரி பண்ணுது. ஸோ சார்ஜ் கேரி பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு வந்து ஸோ கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ அந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்றது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டக்டிவிட்டி. ஸோ அதை வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ற செல் பேர் தான் வந்து என்னன்னா கண்டக்டிவிட்டி செல். ஸோ அந்த கண்டக்டிவிட்டி செல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுல வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸுக்கு இடையில நம்ம வந்து எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து இந்த செல் வந்து எதை ஒபே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓம்ஸ் லா வந்து பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதுல வந்து அட் கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறது. ஸோ ஐங்கிறது கரண்ட் ஃப்ளோ. ஸோ அந்த கரண்ட்டை தான் நம்ம ஐன்னு சொல்றோம். ஸோ அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னா ஸோ வோல்டேஜ். ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஸோ எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துட்டு அந்த கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், வோல்டேஜ். ஸோ அப்போ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி வோல்டேஜ். ஸோ இது ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணுன்றதுக்காக ஒரு டேர்ம் கொண்டு வரோம், அதுதான் வந்து ஆர். ஸோ ஆருங்கிறது வந்து இங்க ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி. ஸோ தட் மீன்ஸ் ஸோ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வந்து கொடுக்குறோமோ ஸோ அந்த வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து கரண்ட் வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்றோம். ஸோ ஐ இஸ் இன்வர்ஷனலி ப்ரொபோஷனல் டு ஆர். ஸோ ஆருங்கிறது வந்து என்னன்னா ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்றது தான் வந்து அதோட மூமெண்ட் வந்து ஸ்டாப் பண்றது தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றோம். ஸோ அது வந்து இன்வர்ஷனலி ப்ரொபோஷனல் டு தி கரண்ட். ஸோ நமக்கு வோல்டேஜ் வந்து தேவைன்னா ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர்னு வந்து கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அதோட சிம்பல் வந்து ரோ. So the resistivity of such electrolytic solution is directly proportional to the length and inversely proportional to the cross-sectional area A. So இப்போ resistivity வந்து directly proportional to L and inversely proportional to A அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ லென்த்னா வந்து என்னன்னா ஸோ 2 எலக்ட்ரோடுக்கும் இதுல வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ 2 எலக்ட்ரோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எல். ஸோ அண்ட் தென் ஏங்கிறது வந்து என்னன்னா இப்போ ஒரு எலக்ட்ரோடு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஷேப் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்குது. சப்போஸ் அதை நம்ம கட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதோட ஷேப் வந்து சர்க்கிளா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ அப்ப இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணுன்றதுக்காக ஒரு டேர்ம் கொண்டு வரோம், அதுதான் ரோ. ஸோ அது பேர் தான் வந்து என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அப்போ ரோங்கிறது வந்து என்ன, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றோம். ஸோ அப்போ எல்லோட யூனிட் வந்து ஸோ லென்த்துக்கு மீட்டர், ஏரியா ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது இந்த எம்மும் இந்த M2 கேன்சல் பண்ணும்போது இங்க கீழே வந்து எம் வருமா, ஸோ அதை வந்து மேலே எடுத்துட்டு வரும்போது அது எப்படி மாறும், M⁻⁻1.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட டெஃபினிஷன். ஸோ ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு சொல்றாங்க? The resistivity is defined as the resistance of the electrolyte confined between the two electrodes. ஸோ அதாவது 2 எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்கிற எலக்ட்ரோலைட். ஸோ அதை வந்து நம்ம கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதோட யூனிட்டா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த லென்த்தோட தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு யூனிட் டிஸ்டன்ஸா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த L/A வந்து எப்படி சொல்றாங்க? செல் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப ரெசிஸ்டிவிட்டிக்கு யூனிட் வந்து பார்த்தோம்னா ஓம் பர் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி. ஸோ நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரிவர்ஸ்டு ஆப்போசிட்டா சொல்றது தான் வந்து என்னன்னா கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டன்ஸுக்கு வந்து யூனிட் வந்து பார்த்தோம்னா சைமன். ஸோ த கண்டக்டன்ஸுக்கு ரிவர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம ஃபார்முலா வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபார்முலா? ரோ இன்டூ L/A. ஸோ இது இன்வெர்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இதை வந்து என்ன பண்றோம்? 1 ρ இன்டூ. ஸோ அந்த இடத்துல L/Aன்னு வருது. ஸோ இப்போ இங்கே எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம்? A/Lன்னு எழுதுறோம். ஸோ 1/ρ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? காப்பான்னு எடுத்துக்கிறோம். ஸோ சி ஈக்குவல் டு 1/ρ வந்து இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் பண்றோம்? காப்பா இன்டூ A/L. ஸோ நமக்கு காப்பா அந்த மீன்ஸ் கண்டக்டிவிட்டி தான் தேவை. ஸோ கண்டக்டிவிட்டி கேப்பா மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஸோ ஆப்போசிட் சைடு எடுத்துன்னு போறோம். ஸோ காப்பா ஈக்குவல் டு சி இன்டூ. ஸோ இந்த சைடு ஆப்போசிட்ல போகும்போது எல் வந்து மேலே போகும், ஏ வந்து கீழே வரும். ஸோ காப்பாஸ் ஈக்குவல் டு சி இன்டூ L/A. ஸோ ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ இது எல்லாமே ஒன்னுன்னு எடுத்துக்கும் போது, இந்த டேர்ம் வந்து ஒன்னுன்னு எடுத்துக்கும் போது, ஸோ காப்பா வந்து எப்படி மாறும்? காப்பாஸ் ஈக்குவல் டு சி. ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஸோ இப்போ சிங்கிறத இங்க கண்டக்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ கண்டக்டிவிட்டியோட டெஃபினிஷன் வந்து இது. ஸோ த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி கண்டக்டன்ஸ் ஆஃப் அ கியூப் ஆஃப் அன் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் ஆஃப் யூனிட் டைமென்ஷன். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் வந்து ஒரு ஒரு கியூபிக் யூனிட்ல வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the யூனிட் வந்து என்னன்னா சைமன் பர் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 எலக்ட்ரோடு வந்து இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 1.5. ஸோ அப்ப டிஸ்டன்ஸ்ங்கும்போது இது வந்து எல் வேல்யூ. ஸோ அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதோட வேல்யூ வந்து 4.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ அப்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியானா ஏ. ஸோ அப்ப ஏயோட வேல்யூ வந்து 4.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ யூசிங் திஸ் செல் the resistance of 0.1 N electrolytic solution are measured as 15 ρ. ஸோ அப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 15 ρ. ஸோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோட ஃபார்முலா வந்து காப்பாஸ் ஈக்குவல் டு 1/R இன்டூ L/A. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ இங்க நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்குது? 15 ஓம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ எல்லோட வேல்யூ வந்து சென்டிமீட்டர்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ 1.5 இன்டூ 10⁻⁻2 மீட்டர். ஸோ லைக் தட் இங்க வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணும்? மீட்டரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? அந்த வேல்யூ டிவைடட் பை 10,000. ஸோ அப்ப இந்த 10,000 வந்து மேல போகும்போது 10⁻⁻4 மாறுது. ஸோ 4.25 இன்டூ 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? அதை வந்து கேன்சல் பண்றோம். ஸோ எல்லா வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 2.22. ஸோ 1 ஓமோட வேல்யூ வந்து சைமன். ஸோ அதாங்க என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டர் இந்த மீட்டர் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 1 மீட்டர் வந்து டினாமினேட்டர்ல வரும். ஸோ அது மேல போகும்போது மீட்டர் பவர் இன்வெர்ஸ்ல எழுதுறோம். ஸோ 2.22 இன்டூ சைமன் பர் மீட்டர்.